வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம கொல்கத்தா ஸ்டைலில் ரசகுல்லா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்குதுன்னு. இது கொல்கத்தா ஸ்டைலில் எங்கள் மாமியார் தான் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பால் குண்டாவை வச்சுட்டு நம்ம இப்போது 1 லிட்டர் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கியிருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கும்போது நல்லாவே திரிஞ்சு வரும். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்குறது நல்லது. இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது 1 லிட்ரு பாலை போட்டாச்சு. அது கொஞ்சம் பொங்கி வருது பாருங்க. பொங்கி ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை நல்லா ஃபுல்லை வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. ஓரளவுக்கு 5 நிமிஷம் கொதிச்சிருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான தேவையானது என்னதுன்னு போட்டு நம்ம எப்படி பாலை திரிக்கலான்னு பார்க்கலாம். இது ஓரளவுக்கு சுண்டிருச்சுங்க. பார்த்தாலே தெரியுது ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. நம்ம இதுக்கு ஒரு பவுட்ரு இருக்குதுங்க. இப்போ பால் திரிஞ்சு வர பவுட்ரை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இந்த பவுட்ரு இங்கே கிடைக்குமா என்னான்னு தெரியல. நான் உங்களுக்கு வேணால் அந்த பாக்ஸை காமிக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டு ஒன்றுமே ஓரளவுக்கு திரிஞ்சு வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன்னா 2 ஸ்பூன் போட்டதுமே நல்லா திரிஞ்சு வருது. அது இதுக்கு பேர் இந்த பவுட்ரு பேர் கால்சியம் லெக்டோடாட்டான்னு இருக்குது. லக்டாட்டானா என்னமோ ஒரு பேர் இங்கே கிடச்சிச்சு. அது இங்கே வாங்கினோம் நாங்கள். அங்கேயும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கேட்டு வாங்குங்க. இந்த பால் திரிஞ்சு வர்றதுக்கு பவுட்ரு ஏதாவது இருக்குதான்னு கன்ஃபார்ம் இருக்கும். நல்லா கொதித்து இந்த பவுட்ரு போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுமே பால் நல்லா திரிஞ்சு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பாருங்கள் எப்படி திரிஞ்சு வந்திருக்குதுன்னு. கட்டி கட்டியாக நல்லா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் தனியாக வந்துருச்சு. நல்லா பால் கட்டிகள் எல்லாம் தனியாக திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்க போகிறோம். நான் ஒரு ஒயிட் துணியை ஒரு கடாய் மேலே போட்டு வடித்து எடுத்துக்க போகிறேன். வடிக்கிறதுக்கு நம்ம கடாயில் போட்டு வடிக்கிறதுக்கு போட்டாச்சு. அந்த கடாய் அந்த தண்ணி அந்த பால் தண்ணி ஃபுல்லாகிருச்சு பாருங்கள். இதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இன்னும் நார்மல் தண்ணியிலையும் நம்ம கழுவணுங்க. இது நல்லா கோல்டு வாட்டரையும் கழுவலாம். இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லா சைடு படுற மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவி விட்டுக்கலாம். கன்ஃபார்ம் இது பண்ணணுமாங்க. இது பண்ணிவிட்டு நம்ம இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டி மேலே வச்சிட்டிங்கன்னா நல்லாவே அது ஃபுல்லாக தண்ணி இறங்கிரும். ஒரு 5 நிமிஷம் அது ஆகட்டும். இந்த பக்கம் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ரசகுல்லாவுக்கு சீனி தண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் 2.5 கிளாஸ் சீனி போட போகிறேங்க. 2.5 கிளாஸ் சீனி போட்டு ஒரு 8 கிளாஸ் தண்ணியை நான் ஊற்ற போகிறேங்க. ஏன்னா ரசகுல்லா வேக வைக்க போகிறோம் நம்ம இந்த தண்ணியில். அதனால் ரசகுல்லா செய்யும்போது தண்ணி கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். குலோப்ஜாம்னா நம்ம 2.5 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் தண்ணி இல்லை 2 கிளாஸ் தண்ணி போட்டாலே போதுங்க. ரசகுல்லா அப்படி இல்லைங்க. அதிலே போட்டு வேக வைக்க போகிறதுனால நிறையவே தண்ணி போட்டுக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஏலக்காவை நுணுக்கி அதில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தண்ணி எல்லாமே சுத்தமாக வடிஞ்சு போச்சு. அதை நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சிக்க போகிறோங்க. இதில் மெயினான விஷயமே இது தாங்க. நல்லா அழுத்தி தேய்க்கும் போது தான் இதில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் 1 பேக்கெட் பால் பவுட்ரு கடையில் இருக்கிற நம்ம பால் பவுட்ரை தான் வாங்கி போட்டிருக்கேன். அது 1 பேக்கெட் போட்டுட்டு 10 ரூபா. மைதா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மேக்கிங் பவுடர்னு ஒன்று இருக்குது. அந்த பேக்கிங் பவுடரை வாங்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே பொசுன்னு வருங்க. நான் இன்றைக்கி மைதாவும் பால் பவுடரும் தான் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி கையை விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுங்க.
நாங்கள் இதை ரொம்ப ஒரு 10 நிமிஷம் கணக்காக நாங்கள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு உருண்டை கையில் பிடிச்சி பார்த்தோம். நல்லாவே உருண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டையாக தான் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தேய்ச்சி எடுத்து இந்த பக்கம் நாம் ரசகுல்லா தண்ணி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். அதை எடுத்து எல்லா உருண்டைங்களையுமே அதில் போட்டுக்க போகிறோம். போட்டு எல்லா உருண்டையும் போட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டோம். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்குது. நல்லா வந்திருக்குது. நம்ம இன்னும் ஒரு டைம் மூடி வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். மூடி வச்சு வேக வைக்க நல்லா பெருசாகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டிக்காயிருச்சு தண்ணி. நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. என்னோடது வந்து தண்ணி கம்மியாகிருச்சுன்னு நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையும் வேக விட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரசகுல்லா செம்மையாக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு. ரொம்பவுமே சாஃப்டாக இருந்துச்சு ரசகுல்லா. இதே மாதிரிக்க நீங்களும் வீட்டில் கன்ஃபார்ம் செஞ்சு பாருங்கள். ரசகுல்லா செம்ம டேஸ்ட்டாக கொல்கத்தா ஸ்டைலில் வரும். தேங்க்யூ, பாய். நம்ம சேனலை